ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பிக் பாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது நிறைய பேர் கேள்விக்குறியாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி தெலுங்குல இருந்து அக்னி பரீட்சா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அந்த கான்செப்டை நம்ம ஆளுங்களும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா காமன் மேன் என்ற டாபிக் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ஒன் டே முன்னாடி ப்ரமோவோட ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன, இந்த ப்ரமோ விட்டது எனக்கு ஓகேடா பிக் பாஸ் இருக்குன்றது எனக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா தெலுங்கில் ஆல்ரெடி எப்பயோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அக்னி பரீட்சா 2க்கு யாரெல்லாம் வரப்போகிறாங்க கண்ட்ரன்ஸன்ஸு ப்ளஸ் அதில் ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்க நல்லா சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இது தவிர்த்து மற்ற இதுலேயும் ஹிந்தி, கன்னடா, மலையாளம் எல்லாம் பண்ணிட்டேன். தமிழில் மட்டும்தான் ரொம்ப டிலே பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ஸோ ப்ரொமோ ரிலீஸ் பண்ணி இந்த ப்ரொமோவில் முக்கியமான 3 ஜட்ஜை போட்டிருக்காங்க. ஸோ இவங்க 3 பேருமே காமன் மேன் எடுக்கிறாங்களா, ஒரு 15 பேரோ 10 பேரோ 20 பேரோ சம்திங் இவங்களாம் எடுத்து இவங்களை ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ இவங்களெல்லாம் ஜட்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்களோட ஆட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிலாம் இவங்க ஜட்ஜ் பண்ண போகிறாங்க. அது இவங்களை ஜட்ஜாக போட்டிருக்காங்க. யாருன்னா முதல்ல பிக் பாஸ் 1 ஓவியா. ஸோ ஓவியா சொன்னாலே தெரியாத நபர்களும் கிடையாது. ஏன்னா ஓவியா பிக் பாஸில் அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு கண்டஸ்டன்ஸ். இவங்க வின்னரானு கேட்டீங்கன்னா வின்னர் கிடையாது. பட் ஓவியானாலே அவங்கள தனி ஆர்மின்னு ஓவியா கிட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆர்மினா நம்ம எல்லாமே வேறு ஆர்மி நினச்சிட்டு ஒரு ஓவியா அந்த பிறகு ஓவியா ஆர்மின்னு ஒரு பயங்கரமான ஒரு கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க உள்ளே வராங்க. ஸோ ஜட்ஜாக இருக்கிறதுக்கான இது வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீசன் 1 ஓவியா வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சீசன் 4லேருந்து ஆரி வந்திருக்காரு. ஆரியுமே பயங்கரமான ஒரு நபருங்க. சரியான ஒரு எப்படி சொல்கிறது, பிக் பாஸ் கரெக்டான ஒரு பர்சன். பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அவர் பாட்னர் அவர் வேலை செஞ்சிருப்பார், சூப்பராக இருக்கும். அவருக்கு டஃப் கொடுக்க யாருன்னு பார்த்தா பாலா. ஸோ பாலா கூட ஆரி ஈக்குவலுக்கான ஒரு கேமர். அவர் சும்மாலாம் சொல்ல முடியாது, ஆரிக்கு ஈக்குவலான கேமர். அவர் 2 பேர் நிறைய சண்டைகள் நிறைய நடந்திருக்கு. பட் அவங்க மைண்டில் வச்சுட்டாங்க இது ஒரு கேம். ஸோ இந்த கேம் ஷோ இப்படி தான் விளையாடணும் அப்படின்றது 2 பேர் நல்ல ஒரு நாலேஜாக விளையாடி இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ராஜு அவர்கள் வந்திருக்காரு. ஸோ ராஜு சீசன் 6 நினைக்கிறேன், ஓகேங்களா, அவரும் வந்திருக்காரு. அவர் ஜட்ஜ் பண்ண போகிறாரு. ராஜுக்கு எதுக்கு டைட்டில் கொடுத்தா நிறைய பேருக்கு இன்னும் கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் முக்கியமான ஆளுங்களாக இருக்கும்போது ராஜுக்கு ஏன் கொடுத்தீங்க சார் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இன்க்ளூடிங் எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. பட் பை மிஸ்டேக்கில் போயிருக்கு. ஸோ அவரும் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா மாயா வந்திருக்காங்க. ஸோ மாயா வந்தேன்னா ஷோ கம்பல்சரி வேறு லெவல் கொண்டு போவாங்க அப்படின்றது நான் நினைக்கிறேன். பட் ஆக்சுவலி அர்ச்சனா இருக்க சீசனில் நான் ஃபுல்லாக அர்ச்சனா தான் சப்போர்ட் பண்ணியிருந்தேன், மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணல. ஏன்னா அவங்க ஒரு புள்ளி கேங் ஹெட்டாக இருந்ததால் நம்மளுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற இன்ட்ரெஸ்ட் எனக்கு வரல. பட் மாயா கேமுக்கு ஆப்டான ஒரு ஆள். ஸோ கேம் எப்படி விளையாடணும், எப்படி கொண்டு போகணுன்றதுலாம் அவங்களுக்கு பயங்கர கிளியராக தெரியும். நல்ல ஒரு கிளவர், நல்ல டேலண்டட் பர்சன். இப்போ ரீசெண்டாக ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் அவங்களோட ஷோஸில் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கோளாறு தான் பண்ணுவாங்க. பட் அதை தவிர்த்து இப்போ காமன் மேனுக்கு ஓகே, அவங்க ஒரு ஆப்டான ஒரு ஆளுன்னு சொல்லலாம். ஸோ இவங்க 4 பேருமே கலந்து ஒரு 10-15 பேரை ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் ஏதோ 3ஆம் தேதியெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுலாம் சொல்கிறாங்க. நம்ம பார்க்கல. பட் நம்மளுக்கு ரூமர்ஸாக நம்ம சொல்கிறோம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆகஸ்ட் 16ஆம் தேதி பிக் பாஸ் காமன் மேன் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு ஹோஸ்டிங்லாம் பண்ண போகிறாங்க. ஹோஸ்ட் மாயாவாக இருக்காங்க. ஸோ ஜட்ஜஸ் இவங்க 3 பேருமே இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மண்டே டு சண்டே வரைக்கும் வருதுங்க. மண்டே டு ஃப்ரைடே அவங்க கேம் விளையாடுறதுலாம் காட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சாட்டர்டே சண்டேல ஜட்ஜ் பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் நான் முதல்ல ஆரிய அவர்களை காட்டுறாங்க. ஸோ ஆரிய அவர்களை காட்டும் போது அவர் பயங்கரம் இல்லை. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு ஹானஸ்டான பர்சன். அவர் மாயா ஒரு இந்த ஆர்டர் எடுக்க மாதிரி இருக்காங்க. ஒரு கெஃபே மாதிரி வச்சுருக்காங்க. அதில் ஆர்டர் எடுக்க மாதிரி இருக்காங்க. அதில் அவங்க கேட்குறாங்க, சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி. அவர் தெரியல, நான் நேர்மை, நாணயம், கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கார். சரி எனக்கு இந்த மாதிரி ஒரு தோசை கொண்டு வாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மாயா பிரதருக்கு ஒரு ஹானஸ்ட் தோசையே சம்திங் ஏதோ ஒரு கண்டென்ட் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ராஜு அவர் இன்ட்ரோடக்ஷன் வருது. அவருக்கு ஒரு கண்ணாடி ஒன்று வச்சுருக்காங்க. யார் இந்த கண்ணாடியை சுற்றி பார்க்குறாங்க. அப்போ ராஜு வர்றாரா எந்தன்னு சொல்கிறாரு. அவர் ஒரு காமெடின்றதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எனக்கு நல்ல ஒரு கண்டென்ட் கொடுக்க மாதிரி ஒரு ஆள் வேணும். ப்ளஸ் அப்பப்போ ஒரு டேஸ்டான டாபிக்ஸ் நான் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக கொண்டு வர மாதிரி சில விஷயங்களெல்லாம் அவரோட கண்டென்ட்டில் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் ரொம்ப ஜாலி பர்சன். ஸோ நல்லா காமெடி பண்ணுவார், நல்லா கவுண்டர்லாம் கொடுப்பாரு. அவருக்கு ஏற்ற மாதிரி அது ஒன்று சொல்லிட்டு இருந்தார். அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கவுண்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தேர்டாக தான் நம்ம ஓவியா அவர்கள் வராங்க. ஸோ ஓவியா அவர்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த வெயிட் மிஷின் வைப்பாங்களே, பழைய காலத்தில், பழைய காலம் மீன்ஸ் ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி இருந்திருக்கும்.
அது வந்து காயின் போட்டு அந்த கார்டு வரல, அந்த கார்டு வந்து அது வந்து நம்ம மாயா போய் கேட்குறேன் என்ன வந்திருக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து சில இது சொல்கிறாங்க, இது வந்து ரொம்ப கேஷுவலான ஒரு கேமு, இது வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது, நீங்கள் பற்றி பயப்பட தேவையில்ல, ஸோ நல்லா தான் போகுன்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அது சொன்னதுக்கப்புறம் அவங்களோட டைலாக் ஒன்று இருக்குல்ல, கொக்கனட்டுன்ற ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, அவங்க வந்து சீசன் 1 பண்ணும்போது அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க அந்த இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே முடிச்சுட்டாங்க, ஒரு இடத்துல அவங்க இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மாயா சொல்ல, நான் தான் இந்த இதுக்கு ஹோஸ்ட்டு, நீங்கள்லாம் வந்து ஜட்ஜஸ்ஸு, நீங்கள் வந்து இதை பற்றிலாம் பேசாதீங்க, இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் எப்படி இருக்குமோ தெரியாது, பட் காமன் மேன் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ரீச்சபிள் ஆகிறதுக்குனா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்களோட கான்செப்டே வந்து இந்த பெரிய கப்பலை வந்து சின்ன கப்பல் இழுக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நார்மலாக வந்து மெரைனில் பார்த்தீங்கன்னா பெரிய கப்பல் சின்ன கப்பலில் வந்து இழுத்துட்டு போகும். அந்த மாதிரி வந்து இவங்க பிக் பாஸ் எப்படியாவது இழுத்துட்டு போகணும், லாஸ்ட் சீசன் வந்து டோட்டலாக படுத்துச்சு, எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஸோ இந்த காமன் மேன் ஷோவை கொண்டு போயிட்டு அப்படியே வந்து அப்படியே டெம்பர் மீன்ஸ் டிஆர்பிலாம் ஏற்றிட்டு அப்படியே கொண்டு வரணும், மக்களை வந்து எங்கேயுமே வந்து டைவெர்ட் ஆகாத மாதிரி இதிலேயே வந்து கொண்டு வரணும்னு சொல்லி இந்த கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன். நல்ல கான்செப்ட் தான். இது எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றது தாங்க விஷயம். ஸோ இது நல்லபடியாக கொண்டு போயிட்டாங்க. ஸோ நல்லா ரீச் ஆயிடுச்சுன்னா பிக் பாஸ் சூப்பர், இல்லை அப்படின்னா வந்து ரொம்ப மொக்கையாகிடும். எனக்கு தெரிஞ்சு மொக்கையாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா 3 ஜட்ஜஸுமே வந்து நல்ல பர்ஃபெக்டான ஆளுங்க, ஹோஸ்ட் பயங்கரமான ஒரு ஹோஸ்ட்டு. ஸோ இவங்க வந்து சீசன் 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம பயங்கரமான ஒரு புள்ளி கேங் ஹெட் அவங்க, ஓகேங்களா, பயங்கரமான ஒரு இது. பட் மாயாவுக்கு நல்ல க்ரியேட்டிவிட்டியாக நல்ல மைண்ட் இருக்குது, நல்ல விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட இருக்குது. பட் அவங்க அந்த டைமில் வந்து அங்கே யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் வந்து அவங்க வந்து அப்படி யூட்டிலைஸ் பண்ணி வேறு மாதிரி பண்ணிட்டாங்க. பட் அது ஒரு கேம் தான். ஸோ அவங்க ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அவங்க ஹைலைட் ஆனது என்ன தெரியுமா, அந்த ஐஸ்வர்யா ராய் டான்ஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த டான்ஸை வந்து இப்படியெல்லாம் ஆடலாமான்றது வந்து நிறைய பேர் பயங்கரமாக திட்டினாங்க. பட் அவங்க வந்து அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபீல் பண்ணி அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. பட் நிறைய பேருக்கு வந்து இந்த பாட்டையும் எப்படி அசிங்கப்படுத்தினீங்க, அந்த பாட்டு இப்படி பண்ணாங்க. பட் அவங்களோட கேரக்டரே வந்து அப்படியே இருந்துச்சு, அதில் பயங்கர ஹைலைட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து இப்போ ஹோஸ்ட்டாக வந்திருக்காங்க. எப்படி இருக்க போகுது என்னன்றதை மாதிரிலாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நல்லபடியாக ஹிட் ஆயிடுச்சுன்னா சூப்பருங்க, கம்பல்சரி, ஓகேங்களா. ஏன்னா வந்து லாஸ்ட் சீசன் வந்து டோட்டலாக படுத்துச்சு, நிறைய பேருக்கு என்னன்னே தெரியல, என்னடா பிக் பாஸ்ன்றது நிறைய பேருக்கு தெரியல. அதனால் வந்து ரொம்ப இது பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி வந்து அந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது, பிக் பாஸ்ன்னு என்னன்னு தெரியணும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி ரீச் பண்ணணும். இந்த பிக் பாஸ் வந்து நம்ம வந்து சீசன் 10 வந்து விட்டுறக்கூடாது, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றலாம் வந்து நிறைய பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கேம்ஸ் வைப்பாங்க. கேம்ஸ் மீன்ஸ் நிறைய டாஸ்க்கெல்லாம் பயமாக வச்சுட்டு இந்த காமன் மேன்லேருந்து ஒரு 4 பேர் 5 பேரை வந்து அப்படியே இழுத்துட்டு வந்து இதில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் யார் யார் வராங்களோ மேக்ஸிமம் வந்து எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா சீரியல் ஆக்டர்ஸ் நிறைய பேர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யூடியூபரில் சில பேரோட பேர்லாம் அடிபட்டிருக்கா, தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஒரு சில யூடியூபர்ஸ் பேர்லாம் அடிபட்டிருக்கு, அவங்களும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய ரூமர்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், என் சேனலை ஃபாலோ பண்ணணும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.